தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து அதில் வரக்கூடிய, அதாவது முதல் வார்த்தையில் வரக்கூடிய தேவன் யார் என்ற வார்த்தைக்கு நான் விளக்கம் கூற விரும்புகின்றேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 4:24. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். வாசித்த இந்த வசனம் நம் எல்லோருக்கும் மிக அறிமுகமான, நல்ல தெரிந்த ஒரு வசனமாக இருக்கிறது. சரி, இந்த வசனத்தினுடைய பின்னணி வேறு. ஆனால் இந்த வசனத்தில் வரக்கூடிய அந்த முதல் வார்த்தையை நாம் பொதுவான முறையில் நாம் சிந்திக்க போகின்றோம். சரி, அப்ப அங்கே யோவான் 4:24 அங்கே தேவன் யார் என்பதற்கான பதில் இருக்கிறது. சரி, பொதுவாக இந்த கேள்வி எல்லோருக்கும் வரக்கூடியதை நாம் காணலாம். தேவன் யார்? இந்த கேள்வி நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, மற்ற அனைத்து மக்களும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. Who is God? தேவன் யார்? நிச்சயமாக தேவன் யார் என்ற கேள்வி நமக்கு முன் வைத்தால் அதற்கு பல பதில்களை நாம் சொல்ல நேரிடும். பாருங்க, தேவன் பொதுவாக அவர் வரையறைக்கு உட்பட்டவர் அல்ல. அவர் எல்லையற்றவர், அவர் வரையறைக்கும் அப்பாற்பட்டவர், அவர் நேரத்திற்கும் அப்பாற்பட்டவர், காலங்களுக்கும் அப்பாற்பட்டவர். சோ தேவனை குறித்து நாம் வரையறையோ விளக்கமோ சொல்ல வேண்டுமானால் அது முழுவதுமாக பூர்த்தியான ஒரு விளக்கத்தை நாம் சொல்லுவது என்பது கடினமான ஒன்று. சரி, ஆனால் வேதம் வெளிப்படுத்தின அவரது சத்தியங்களிலிருந்து ஓரளவு தேவன் யார் என்று நம்மால் கூற முடியும். ஓகே, who is God? தேவன் யார் என்று கேட்டால், தேவன் எப்போதும் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் படைக்கப்படாதவர். அவர் காலத்திற்கும் நேரங்களுக்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் அவர் அப்பாற்பட்டவர். ராபர்ட் பி லைட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேத அறிஞர் இப்படியாய் விளக்கம் கொடுத்திருக்கிறார். தேவன் யார் என்பதற்கு அவர் சொல்லுகிறார், தேவன் ஆவியாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, உயிருள்ளவரும் ஜீவிக்கிறவரும் தெய்வீகம் சார்ந்த நபராகவும் இயல்பு மற்றும் ஞானம், வல்லமை, பரிசுத்தம், நீதி, நன்மை, சத்தியம், அன்பு போன்றவைகளில் மாறாதவராகவும் அவரது சாயலாக படைத்த மனிதனோடு ஐக்கியம் கொள்ளக்கூடியவராகவும் அவருடைய கிருபையினால் அவர்கள் எல்லோரும் மீட்கப்படவும் அவர்களோடு ஐக்கியப்படவும் அதாவது அவர்களோடு ஐக்கியம் கொள்ளக்கூடியவராக இருப்பவரே தேவன் என்று அருமையாக சொன்னார். சரி, உண்மையிலேயே இப்போது நான் சொன்ன இந்த வரையறை அது தேவனை பற்றி போதுமானதா அப்படின்னா இல்லை. ஆனால் வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட சில விஷயங்களை வைத்து தேவன் யார் என்று நாம் சொல்லலாம். சரி, இப்போது நான் சொன்ன அந்த வரையறையை தொடர்ந்து யோவான் 4ஆம் அதிகாரம் 24 நாம் வாசித்தோம். God is Spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். சரி, இப்ப தேவன் ஆவியாக இருக்கிறார், இது அவரது தன்மை. தேவனது தன்மை என்ன, அவர் யார் என்று கேட்டால் அவர் ஆவியாய் இருக்கிறார். ஆனால் அதே வேளையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு விஷயமும் உண்டு. என்ன? God is Spirit. At the same time he has personality. God is Spirit, but at the same time he has personality. தேவன் ஆவியாய் இருக்கிறார், ஆனால் அதே வேளையில் அவர் ஆழ்தன்மை உள்ளவராக இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. தேவன் ஆவியாய் இருப்பினும் அவர் ஆழ்தன்மை கொண்டவராக இருக்கிறார். அதாவது he has personality. இந்த ஆழ்தன்மை அப்படின்னு சொல்லும்போது அதற்கான வரையறையை நாம் மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம்.
அதாவது personality is made up of the characteristics, patterns of thoughts, feelings and behaviors that make a person unique. பாருங்க, ஆழ்தன்மை என்பது என்ன? ஒரு மனிதனுடைய சிந்தைகள், உணர்வுகள், அவரது பழக்க வழக்கங்கள், நடத்தைகள் போன்ற காரியங்கள் ஒரு நபருக்குள் காணப்படுவதே ஆழ்தன்மை என்று பொருள். இன்றைக்கு பொதுவாக ஆழ்தன்மை என்று நாம் சொல்லும்போது we always look for outer appearance, வெளிப்பிரகாரமான தோற்றத்தை பார்த்தே உங்களுடைய பர்சனாலிட்டி நல்லா இருக்கு, ஆழ்தன்மை நல்லா, அதாவது உங்களுடைய நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் உண்மையிலேயே பர்சனாலிட்டி, ஆழ்தன்மை என்பது அது எவைகளை குறிக்கிறது என்று கேட்டால் அவர்களுடைய சிந்தைகள், அவருடைய உணர்வுகள், அவருடைய விருப்பங்கள், இவைகளைத்தான் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப தேவன் ஆவியாய் இருப்பினும் அவர் ஆழ்தன்மை உள்ளவராக இருக்கிறார். சரி, ஆழ்தன்மை அப்படின்னு சொல்லும் போது அதற்கு 4 அடிப்படை கூறுகள் மிக முக்கியமானது. அதாவது ஒருவருக்கு ஆழ்தன்மை இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆழ்தன்மையை நிரூபிக்க 4 அடிப்படை கூறுகள் அவசியம். சில வேளைகளில் அதை 3ஆக கூட அவர்கள் சொல்லுவார்கள். ரைட், என்னென்ன அவசியம் என்று கேட்டால், ஒன்று, அந்த ஆழ்தன்மை கொண்டவர்கள், ஆழ்தன்மை உள்ளவர்கள் செல்ஃப் கான்சியஸ் அவசியம். அந்த தமிழ்ல தன் அறிவுடைய அல்லது தன்னிலை உணர்தல், அவர் யார் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இரண்டாவது, இந்த ஆழ்தன்மையுடைய இரண்டாவது அடிப்படை கூறு இன்டெலிஜென்ஸ் ஆர் எபிலிட்டி டு திங்க், அதாவது சிந்திக்கும் திறன் அல்லது நுண்ணறிவு. இது ஆழ்தன்மையினுடைய இரண்டாவது அடிப்படை கூறு. மூன்றாவது அடிப்படை கூறு என்ன என்று கேட்டால் செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஆர் வில், அதாவது தீர்மானம் எடுத்தல் அல்லது சித்தத்தை வெளிப்படுத்துவது, தீர்மானம், சித்தம் என்று சொல்லலாம். நான்காவது அடிப்படை கூறு சென்சிபிலிட்டி ஆர் இமோஷன், அதை தமிழ் எப்படி சொல்லலாம், உணர்வுகள் அல்லது உணரும் திறன். சரி, இந்த 4 அடிப்படை கூறுகளே பொதுவாக ஆழ்தன்மை என்று விவரிக்கப்படுகிறது. சரி, இந்த 4 அடிப்படை கூறுகளும் தேவன் ஆழ்தன்மை உள்ளவர் என்பதற்கு பொருந்தி பேசுகிறது வேதம். அதாவது வேதம் தேவன் ஆழ்தன்மை உள்ளவர் என்பதற்கு இந்த 4 காரியங்களையும் சுட்டி காட்டுகிறது. என்னென்ன? ஒன்று, செல்ஃப் கான்சியஸ், தான் யார், அதாவது தன்னிலை உணர்தல். இரண்டாவது, சிந்திக்கும் திறன் அல்லது நுண்ணறிவு, அறிவுத்திறன். மூன்றாவது, தீர்மானம் அல்லது சித்தம் எடுப்பது, சித்தத்தை காண்பிப்பது. நான்காவது, உணர்வை வெளிப்படுத்துவது. சரி, தேவன் உண்மையிலேயே அவர் ஆழ்தன்மை உள்ளவராக இருக்கிறார். தேவன் மோசையை பார்த்து அந்த முதல் அடிப்படை கூற்றை நிறைவேற்றுகிறார். என்ன? அவர் தன்னறிவுடையவர், அவர் யார் என்பதை நன்கு அவர் அறிந்தவர், அவர் தன் நிலை உணர்ந்தவர். மோசே கேட்கும் போது அந்த வசனத்தை நாம் யாத்ராகமத்தில் பார்க்கலாம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல God said to Moses, I am that I am, I am that I am, இருக்கிறவராகவே இருக்கிறேன், தான் யார் என்பதை அவர் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். இரண்டாவது, அறிவுத்திறன் அல்லது நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ். உண்மையிலேயே தேவன் அறிவுத்திறன் வாய்ந்தவர் அல்லது அவர் நுண்ணறிவு உள்ளவர். சங்கீதம் 147:5 கிரேட் இஸ் அவர் லார்ட் அண்ட் abundant இன் strength, his understanding is infinite என்று நான் பார்க்கிறோம். அப்ப இரண்டாவது பாருங்கள், அவர் சிந்திக்கும் திறனுடையவர், அவரால் சிந்திக்க முடியும், அவருடைய ஞானம் அளவற்றது, எல்லையற்றது என்று நாம் வாசிக்கிறோம். மூன்றாவது, செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஆர் வில், அதாவது அதை நாம் தமிழில் சொல்ல போனால் அதாவது தீர்மானம் எடுப்பது. சரியா? செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படின்றது மற்றவர்களின் உதவியின்றி தாமாக எடுக்கக்கூடிய தீர்மானம் அல்லது விருப்பத்தை காண்பிப்பது. சங்கீதம் 115:3 என்ன வாசிக்கிறோம்? பட் அவர் God is in heaven, he does whatever he pleases. நம்முடைய தேவனோ பரலோகத்தில் இருக்கிறார், அவர் தமக்கு சித்தமான யாவற்றையும் அவர் செய்கிறார்.
ஏசாயா 46:10 கூட வாசிக்கிறோம், மை பர்பஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ் அண்ட் ஐ வில் அக்கம்ப்ளிஷ் ஆல் மை குட் பிளஷர். ஏசாயா 46:10. அதாவது அவருடைய சித்தத்திற்கென்று எல்லாவற்றையும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று நான் பார்க்கலாம். நான்காவது விஷயம் சென்சிபிலிட்டி. அதாவது சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது உணரும் திறன், உணர்வுகளை நான் பார்க்கலாம். அதுல பாருங்க, அவருக்கு ஆதியாகமம் 6:6 வசனத்தில் அவர் மனஸ்தாபப்பட்டார். he had grief அப்படின்னு பார்க்கும். 1 ராஜாக்கள் 11:9 ஆங்கர், கோபம், அவர் கோபம் உடையவராக தன்னுடைய உணர்வை அவர் வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்கலாம். யோவான் 3:16 வசனத்தில் தேவன் அன்பினுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். அன்பை காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 6:16 வசனத்தில் பாவத்தை வெறுக்கக்கூடிய ஒரு உணர்வை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 136 அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். செப்பனியா 3:17 சந்தோஷம் உள்ளவராக. சோ இதெல்லாம் அவருடைய உணர்வுகளை குறிக்கிறது. சரி, அப்ப தேவன் ஆவியாய் இருப்பினும் அவர் ஆழ்தன்மை கொண்டவராக இருக்கிறார். சரி, இப்ப தேவன் ஆழ்தன்மை கொண்டவராக இருக்கிறார் என்று நாம் சொல்லும் போது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம் ஒன்று உண்டு. என்ன? அவர் ஆழ்தன்மை உள்ளவராக இருப்பதால், அவர் ஒரு நபராக இருப்பதால் அவர் நம்முடைய பிரச்சனைகளை அவரால் அறிய முடியும், நம்மீது அன்பு காட்ட முடியும், நம்மீது அவரால் நம்மோடு அவரால் ஐக்கியம் கொள்ள முடியும், நம்மோடு அவரால் இடைபட முடியும், பேச முடியும், நமக்கு அவர் உதவி செய்ய முடியும், நம்மை வழிநடத்த முடியும். சோ அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். எனவே நம் தேவன் அவர் நபராக ஒரு ஆழ்தன்மை உள்ளவராக இருக்கிறார். ஏதோ பார்க்க முடியாதவரையோ, ஏதோ நாம் அவரை குறித்து சிறிதளவினும் தெரிய முடியாத அல்லது உணர முடியாதவரோ கிடையாது. அவர் ஒரு நபராக இருக்கிறார். அவர் என்னோடு நம்மோடு பேசக்கூடியவராக இருக்கிறார், ஐக்கியம் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார், நமக்கு எந்த சூழ்நிலையிலும் உதவியாளராக உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். எனவே அவர் நபராக ஆழ்தன்மை கொண்டவராக இருப்பதால் நாம் அவருக்கு நன்றி செலுத்த நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மோடு உறவாட விரும்புகிறார், நம்மோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய நாமம் மீண்டுமாக மகிமைப்படட்டும். ஆமென்.